வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதக முறைப்படி சரியாக கணித்து சொல்லக்கூடியதான் என்னோட விஷயம். இதில் பல வெற்றிகள் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் சரி உலகத்திலையும் சரி இப்ப நடக்க போகும் மிகப்பெரிய பாதிப்பு கண்டங்கள் என்பது ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து உங்களுக்கு சொல்றேன். இவை அனைத்தும் அனைவருமே மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நீங்க இருக்கணும். மற்றவங்களும் தயவு கூர்ந்து எச்சரிக்கை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தான் இந்த மாதிரி வீடியோ அதிகம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பல விஷயங்கள் சொல்லி நடந்திருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். என்னோட வீடியோ ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18/10/2025 முதல் 6/12/2025 வரை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேர் அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் எப்ப பார்த்துக்கிட்டாலும் உலகத்துல பல நாட்டுக்கு பெரிய சண்டைகள், நிலநடுக்கம், தீ விபத்து, அதிகம் கலவரத்துல உயிர் சேதம், போலீஸ் அதிகாரிகள் அதிகம் பாதிக்கப்படுவது மற்றும் கைதிகளுக்கு பெரும் பாதிப்பு ஆகி என்கவுண்டர் அடிப்பது, இந்த மாதிரி சம்பவம்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அதிகம் நடக்கும். அது இந்த மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த நிகழ்வு நிகழது. மகரத்தில் அல்லது கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுதும் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதும், சனி பகவான் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதும் இந்த பாதிப்புகள் கண்டம் அதிகம் இருக்கு. இது இனி நடக்க போவது எச்சரிக்கையா இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நான் பதிவு செய்கிறேன். இந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, கேரளா மற்றும் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த நாட்டுக்கு பெரும் பாதிப்பு இருக்கு. இந்திய நாட்டுக்கும் பெரிய பாதிப்பும், இந்திய நாட்டில் உள்ள சில மாநிலத்துக்கும் பெரிய பாதிப்பு கண்டம் இருக்கு. அது என்ன பாதிப்புனா பெரும் நிலநடுக்கம் பெருசா பெரிய பாதிப்பு கொடுக்கும், மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிக பெரும் நிலநடுக்கம் பெரிய பாதிப்பு அளவுக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. பாகிஸ்தான்ல மிகப்பெரிய தீ விபத்தோ பெரிய கலவரத்தில் பெரும் உயிர் சேதம் அதிகம் ஆகக்கூடிய பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உலக நாட்டிலும் பார்த்தீங்கன்னா பெரிய நிலநடுக்கம், பெரிய தீ விபத்து, ரயில் விபத்து, மிகப்பெரிய போராட்டத்தினால் பெரும் கலவரத்தில் பல உயிர் சேதம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதுல நம்ம குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன வீடியோ ஒன்று சொல்லியிருக்கிறேன், சொன்னது அனைத்தும் நடந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு காவல்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பும் கண்டமும் இருக்கு. காவல்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. காவல்துறைய மற்றவங்க தாக்கி காவலர் இறக்கலாம், இல்லை அவங்களுக்கு பெரிய பாதிப்பு பெருசா கொடுக்கலாம். மற்றும் கைதிகள் போலீசார் தாக்கி கைதிகளுக்கு மீண்டும் பெரிய பாதிப்பு ஆகக்கூடிய அதிக வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. மற்றும் நீதித்துறையும் காவல்துறையும் பெரும் சண்டைகள் கலவரம் ஆகும்
பெரிய பாதிப்பு ஆகக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கு. மற்றும் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து, அதிகம் உயிர் சேதம், மருத்துவத்துறையை பெரிய பாதிப்பு ஆகி மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் இந்த பாதிப்பு தெரிய வரும். அந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கக்கூடிய பாதிப்பு செய்தியா வெளியில வரும். மற்றும் ஃபாரஸ்ட் ஆபீசர் அவர்களுக்கும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் யானைகள் முள்வேலியில மின்சார வேலியை மிதித்து உயிர் சேதம் ஆகக்கூடிய பாதிப்பும், மற்றும் மின்சார வேலி அமைத்து அதில் மனிதர்கள் கால் பதிந்து மிதித்து உயிர் சேதம் ஆக அதிகம் பாதிப்பும், மற்றும் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மின்சார உயர் அருந்து கீழே விழுந்து அதில் உயிர் சேதம் அதிகம் பாதிப்பு ஆகதும், மின்சார உயர் தீ விபத்தினால் பெரும் தீ விபத்து பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். இந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா அதிகம் சாலை விபத்து ஆகும். இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விபத்து அதிகம் வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய எச்சரிக்கை வேணும். ட்ரெயின் தீப்பிடித்து எரியக்கூடிய விபத்து பெரும் பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அதிகம் வாய்ப்பு இது இருக்கு. மக்களுக்கு ஏன் இது சொல்றேன்னா, எச்சரிக்கையா நீங்களும் இருந்து மற்றவங்களும் எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் மிக பெருசா பாதிப்பு ரஷ்யா கொடுக்கும். உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பை ரஷ்யா இந்த காலகட்டத்தில் கொடுத்து ரஷ்யா போரில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ரஷ்யாவோட தாக்குதல் இந்த காலகட்டத்தில் உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பை கட்டாயம் கொடுக்கக்கூடிய காலம் இது. அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தீ விபத்து, அமெரிக்காவிலும் மிகப்பெரிய நிலநடுக்கம், பெரும் பாதிப்பு, எந்த காலகட்டத்தில் இல்லாத அதிகம் துப்பாக்கி சூடு அதிகம் நடக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். அமெரிக்கா எப்பயுமே சர்வசாதாரணமா துப்பாக்கி சூடு நடக்கும். அதை விட அதிகமா துப்பாக்கி சூடு அதிகம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. மற்றும் ஜப்பானுக்கு பார்த்தாலும் மிக பெரும் நிலநடுக்கம், அதனால பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய தீ விபத்தும் அதிகம் ஆகும். அடுத்தது பார்த்தா சீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத மிக பெரும் நிலநடுக்கம், ட்ரெயின் விபத்து, மிகப்பெரிய தீ விபத்தினால் அதிகம் உயிர் சேத ஆகும் அதிக வாய்ப்பு சீனா நாட்டுக்கு இருக்கு. இந்த பாதிப்பு இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தா இந்த பாதிப்புகள் அதிகம் நடக்கும். மிகப்பெரிய எச்சரிக்கையா அனைவருமே இருக்கும். இது உலக நாட்டுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டான காலகட்டம். இந்த காலகட்டம் சொன்ன தேதி மாதம் பெரிய பாதிப்பு கொடுக்கும். பெட்ரோல் தீப்பிடித்து எரிவது, ட்ரெயின் தீப்பிடித்து எரிவது, வண்டிகள் தீப்பிடித்து எரிவது, மின்சார வயர் அருந்து விழுந்து அதனால் பெரும் தீ விபத்து ஆவது, மருத்துவத்துறையில் பெரிய தீ விபத்தோ, நிலநடுக்கத்தால் மருத்துவமனைக்கு பெரிய பாதிப்போ அதிக ஆகக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவையெல்லாம் எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கதான் போகுது, தடுக்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை சொன்னா உங்களால் முடிஞ்சது ஏதோ எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். மற்றவங்களும் எச்சரிக்கையா இருக்க சொல்லுவீங்க, பாதுகாப்பா பார்த்துக்குவீங்க தான் பணிவோடு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இது மேலும் ஜாதகத்தை வச்சு சொல்றேன். இந்த பாதிப்பு அதிகம் இருக்கு. மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த காலகட்டம் கட்டாயமா வேணும். தயவு கூர்ந்து எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் பணிவோடு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன்.
வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.